லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி நான் கிளாஸ் எடுக்க போறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் ஒரு லீடருக்கு நம்ம ஒரு கிரேட் மேனேஜரா வரணும், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும்னு நினைக்கிற எல்லாருமே முதல் செய்யக்கூடிய ஒரு ஸ்கில், ஒரு நாலேஜ், ஒரு பத்திய விஷயம் இல்ல அந்த ஸ்கில் நமக்குள்ள இருக்கணும், அது பத்திய நாலேஜ் நம்மகிட்ட இருக்கணும், அதை நம்ம முறையா கடைபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த ஸ்கில். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். யாரோட ஹெல்த்? நம்மளோட ஹெல்த், நம்மளோட வெல்பீயிங், நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ் கரெக்டா இருக்கு, நம்ம ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம எனர்ஜைஸா இருக்கிறோம் அப்படின்னா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்க பயணத்துல நீங்க பெஸ்டா வர முடியும். ஸோ இதுக்காக உங்களுக்கு 5 பிரைன் ஸ்ட்ரோமிங், பிரைன் ஸ்டிமுலேட்டிங் கொஸ்டினை உங்களுக்கு தரேன் நான். இந்த 5 கொஸ்டின் ரிகார்டிங் நீங்க ஆன்சர் எழுதி நீங்க இதை டெய்லி கோ த்ரூ பண்றீங்க, உங்களோட ஒவ்வொரு சக்சஸும் ஒவ்வொரு கேரியர் பயணத்திலையும் இதை நீங்க ரீகால் பண்றீங்க இந்த கொஸ்டின் அப்படின்னா இது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் குறியும், நிறைய சக்சஸ்கள் உங்களுக்கு குறிக்கும். நீங்க பெஸ்ட் லீடரா சக்சஸ்ஃபுல் மேனேஜரா வரக்கு 100% சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், am I taking care of my body and mind அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். am I taking care of my body and mind? செகண்ட் பாயிண்ட், how do I manage stress? ஒரு லீடரா இருக்கோம், ஒரு மேனேஜரா இருக்கோம், நம்ம அண்டர்ல ஒரு 4 பேர் இருந்தாலும் கூட அவங்களை எப்படி மேனேஜ் பண்றோம், அவங்க செய்யற மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மைண்ட்ஃபுல்னஸோடு அவங்களோட எப்படி அப்ரோச் பண்றோம், அவங்க எப்படி ட்ரெயின் பண்றோம், எப்படி கோச் பண்றோம், லீட் பண்றோம், அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பொறுப்பேற்றுக்கிறோம், சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட்டோடு நம்ம ஒர்க் பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஆர்கனைஸா ஒர்க் பண்ணாலும் எக்ஸலண்ட் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணாலும் நமக்கு இந்த சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றோங்கிற நாலேஜ், அறிவு, சிந்தனை நமக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் நான் ப்ரிப்பேர் பண்ணி. மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்களா, வாட் டெய்லி ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் மை வெல்பீயிங்? இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். வாட் டெய்லி ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் மை வெல்பீயிங்? என்னோட வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெய்லியும் என்னோட ஹேபிட்ல என்ன விஷயம் நான் ரெகுலரா பண்றேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பைக் வண்டி ஓட்டிட்டு போறீங்க, பெட்ரோல் ஊத்துறீங்க, பெட்ரோல் ஊத்தி பயணத்துல வண்டி போயிட்டு இருக்கும்போது போக 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 பெட்ரோல் குறைஞ்சிட்டே வரும். இதுதான் நம்ம உடம்புல, நம்ம மைண்ட்ல நம்ம டெய்லியுமே பாசிட்டிவ ஃபீடை கொடுத்து மனுஷனை இயக்கணும். அப்ப டெய்லியுமே நம்ம நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ், பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி, நம்மளோட வெல்பீயிங் டெவலப் பண்ற மாதிரி நம்ம என்ன ஃபீட் பண்றோம். சாப்பாடு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு, மைண்டுக்கு நீங்க என்ன மாதிரி ஃபீட் பண்ண போறீங்க, எனர்ஜைஸ் பண்ண போறீங்க, பாசிட்டிவா வச்சுக்க போறீங்க, ஆப்டிமிஸ்டிக்கா எல்லாத்தையும் எப்படி பார்க்க போறீங்க அப்படிங்கிறதான். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லனா, காலையில் எழுந்து ப்ரேயர் பண்றது, நல்ல புக்குகள் பண்றது, நல்ல லீடரை ஃபாலோ பண்றது, நல்ல வார்த்தைகள் பேசுறது, நல்ல பர்சனோட பயணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களை ஃபீட் பண்ணும். நல்ல பாட்டு பாடுறது, நல்ல ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்பு. ஸோ அதனால மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின் உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, do I get enough rest and recovery? நான் போதுமான அளவு ரெஸ்ட்டும் அதை ரெக்கவர் ஆகிறதுக்காக, என்னோட பாடி டயர்ட்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு, மைண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரக்கு சரியான ரெஸ்ட்டும் ரெக்கவரி டைமும் நான் ஒதுக்கி இருக்கிறேனா அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப முக்கியமான நாலாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கா, வாட் இஸ் ஒன் அன்ஹெல்தி ஹேபிட் ஐ நீட் டு லெட் கோ ஆஃப்? திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அஞ்சாவது கொஸ்டின், வாட் இஸ் ஒன் அன்ஹெல்தி ஹேபிட் ஐ நீட் டு லெட் கோ ஆஃப்? எந்த அன்ஹெல்தி ஹேபிட்டை என்கிட்ட இருந்து நான் ரிமூவ் பண்ண விரும்புறேன், ஏதோ அன்ஹெல்தி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனா, அப்ப அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அஞ்சாவது கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டினும் என்ன ரெசிலியன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி, மைண்ட் செட்டு, நீங்க என்ன ஸ்கில்ஸை நோக்கி செல்ஃப் டிஸ்கவரி எல்லாம் போகும்போதும் இந்த 5 கொஸ்டின் தான் எல்லா ஸ்கில்லும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேசிக்கான 5 ஸ்கில். அதனாலதான் இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கீழே திரும்ப அந்த 5 கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. am I taking care of my body and mind? First question.
Second, how do I manage my stress? Third question, what daily habits improve my well-being? Fourth question, do I get enough rest and recovery? Fifth question, what is one unhealthy habit I need to let go of? இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் செல்ஃபாக ஆன்சர் பண்ணி எப்பவுமே இது கோத்ரூ பண்ணுங்கள். ஒவ்வொரு உங்களோட சிச்சுவேஷன் பேடாக இருக்கும்போது ரொம்ப நெருக்கடியான சமயத்திலும் கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை அடுத்த மூவ் ஃபார்வேர்டை கொண்டு போகும். ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ் ஆல்சோ டெவலப் ஆகும். சரி, உங்களுக்கு செகண்ட் டாபிக் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா பர்பஸ் அண்ட் லிகசி. பர்பஸ் அண்ட் லிகசி. பர்பஸ் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க. ஒரு ஒர்க்கு நம்ம செய்கிறோம், ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எங்கே நோக்கி பயணிக்கிறோம், எங்கே ட்ராவல் பண்ணுறோம், எந்த டெஸ்டினேஷன் போய் சேர போகிறோம், நமக்கு என்ன தேவை. ஒரு ஆர்கனைசேஷனில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுக்காக வந்திருக்கோம், என்ன கற்றுக்க வந்திருக்கோம். சரி, நம்ம ஆர்கனைசேஷனில் நெக்ஸ்ட் இயர் என்ன டார்கெட் இருக்குது, என்ன நம்ம நெக்ஸ்ட் பொசிஷன் போகணும், வாட் இஸ் அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேரியர் க்ரோத்து, இப்படின்னு சிம்பிளாக பர்பஸை தெரிஞ்சுட்டு அதை நோக்கி பயணிக்கும் போது தான் அன்வான்ட் டிஸ்ட்ரக்ஷனோ டிட்ராக்டர்ஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த பயணத்தில் டைம் ஃப்ரேமோட பயணிக்கும் போது அந்த டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடி அந்த டெஸ்டினேஷன் சேர்ந்துருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ அதனால இன்னைக்கு பர்பஸ் அண்ட் லெகசி ரிகார்டிங் உங்களுக்கு 5 பிரைன் ஸ்டார்மிங் கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக கொடுக்குறேன். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்குரிய ஆன்சர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பர்பஸையும் லெகசியாக உங்களுடைய ஸ்கில்ல நாலேஜும் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணி கொடுக்கும், உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இம்பேக்ட் டு ஐ வாண்ட் டு மேக் இன் த வேர்ல்டு? இந்த உலகத்தில் நான் என்ன இம்பேக்ட், என்ன பர்பஸ்க்கு, என்ன சாதிக்கிறதுக்கு, என்ன அக்கம்ப்ளிஷ்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். வாட் இம்பேக்ட் டு ஐ வாண்ட் டு மேக் இன் த வேர்ல்டு? என்ன இம்பேக்ட் இந்த உலகத்தில் நிகழ்த்த விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை உங்களுக்குள்ள கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக வழி நடத்தும். செகண்ட் கொஸ்டின், ஹவு டு ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட்? நான் எப்படி வாண்ட் டு பி ரிமெம்பர், ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட், நான் எப்படி இதை நான் நினைவுபடுத்துறது, செயல்படுத்துறது, காரியத்தை நினைவூட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது கொஸ்டின், am I spending time on things that truly matter? நான் பயன்படுத்துகிறேன், அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தரோட பேசிட்டு இருக்கேன், ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு 2 hours ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், 5 hours ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், ஒருத்தரோட சினிமாவுக்கு போகிறேன், இல்லை ஐ கோயிங் ஃபார் எனி ட்ராவல்ஸ் போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்பெண்டிங் டைம் மீனிங்ஃபுல்லாக இருக்கா, ட்ரூலி மேட்டராக இருக்கா, உண்மையாக தன்மையாக இருக்கா, பயனுள்ளதாக இருக்கா, மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். எனி டைம் நீங்கள் எனி வேலை செய்கிறீங்க, யாரோட பயணிக்கிறீங்கனாலும் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே. தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சது. ஃபோர்த் கொஸ்டின், இஃப் ஐ ஹேட் 1 year டு லைவ் வாட் வுட் ஐ சேஞ்ச்? எவ்வளோ அழகான கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இஃப் ஐ ஹேட் 1 year டு லைவ் வாட் வுட் ஐ சேஞ்ச்? 1 year மேலே நான் வாழ போகிறேன் அப்படின்றா, வாழ்கிறேன் அப்படின்னா, வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வாட் வுட் ஐ சேஞ்ச்? நான் என்னத்தை சேஞ்ச் பண்ண முடியும், என்ன சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களோட கேரியரில் 1 yearல 2 yearல மாற்றங்கள் நிகழ்த்தும். ஸோ இதுக்குரிய திங்க் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், உங்கள் கேரியர் இம்ப்ரூவ் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் லிவிங் தட் வே நவ்? நம்ம இஃப் ஐ ஹேட் 1 year டு லைவ் வாட் வுட் ஐ சேஞ்ச்? நான் என்ன சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறேன்னா, அப்போது எது என்னை நிறுத்தும், ஸ்டாப் பண்ணும்? ஃப்ரம் லிவிங் தட் வே நவ், நான் அந்த மாதிரி வாழும்போது எது என்னைய ஸ்டாப் பண்ணும், நிறுத்தும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பர்பஸ் அண்ட் லெகசி ரிகார்டிங் 5 ஒண்டர்ஃபுல் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இம்பேக்ட் டு ஐ வாண்ட் டு மேக் இன் த வேர்ல்டு? செகண்ட் கொஸ்டின், ஹவு டு ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட்? தேர்ட் கொஸ்டின், am I spending time on things
that truly matter. Fourth question, if I had 1 year to live, what would I change? Fifth question, what is stopping me from living that my way now? What is stopping me from living that way now? ஸோ இந்த 5 கொஸ்டின் கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்பஸ் அண்ட் லெகசி அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிரைன் ஸ்டார்மிங் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு மிகப்பெரிய கேரியர் growth கொடுக்கும். தேங்க்யூ ஆல்.